இந்த தடவ பெர்லின் ட்ரிப் பார்த்தீங்கன்னா, நான் 4 டேஸ் போறேன். அதனால என்னோட பாப்பாக்கும், ஹஸ்பண்டுக்கும் தேவையான கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள் வந்து சமைச்சுட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். என்னோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, காலையில 4:30 மணிக்கு. அப்பதான் நான் அங்க வந்து ஒரு 10:30க்காவது போய் சேர முடியும். இவெண்ட் வந்து 10:00 ஆரம்பிக்குது. நான் இந்த ட்ரெயின்ல போனாலே 1 ஹவர் லேட்டா தான் போய் சேருவேன். இருந்தா கூட முன்னாடி நாள் கிளம்பி அங்க போய் படுத்தோம் அப்டின்னா 5 நைட்ஸ் ஆயிடும். அதனால இன்னைக்கு காலையில விடிய காலையில தான் கிளம்பியிருக்கேன். இந்த ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்த இந்த இடத்திலேயே வந்து ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட டேபிள் தான் ஃப்ரீயா இருந்ததுனால, இந்த மாரி ஃபுட் எல்லாம் அங்க வச்சு பக்கத்துல இருக்க டேபிள்க்குலாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா, எனக்கு புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் ட்ரெயின்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் போல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம உட்கார்ந்திருக்க இடத்திலேயே ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. டைரக்ட்டா ஆஃபீஸ் போயிட்டு ஈவென்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தான் ஹில்டன் ஹோட்டல்ல நான் செக் இன் பண்ணேன். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ் பக்கத்திலேயே இருக்கு. 500 மீட்டர்ஸ் நடந்து போனா போதும் ஆஃபீஸ்க்கு. ஈவினிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பவும் டின்னர் சாப்பிடுறதுக்கு தான் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ்ல வந்து இன்னைக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது இங்க வின்டர் அப்படின்றதுனால ரொம்பவுமே கோல்டா இருக்கும். கழுத்துல போடுறது, தலையில போடுறது எதையுமே மிஸ் பண்ணிட்டு போ முடியாது. கிளவுஸ் கூட நான் எடுத்து வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா போன தடவ வந்து கிளவுஸ மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல. மணி 8 தான் ஆகுது. அதுக்குள்ளயுமே ஆள் நடமாட்டமே இல்ல இங்க எதுவுமே. நமக்கு தெரிஞ்ச சேஃபான ஐட்டங்கள் தான் எப்பவுமே நான் வாங்குவேன். அதுலயும் இந்த 3வதா வாங்குன ஐட்டம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ வீகன் சிக்கன்னு சொல்லி வாங்குனேன். நல்லாவே இல்ல. டீம் டின்னர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது 10 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ்லலாம் பெருசா எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணலங்க. நைட்டு வந்து பார்த்தா, நான் வந்து ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தேன். என்னோட சிட்டி மியூனிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே கிடையாது. அதனால பெர்லின் வந்தோம் அப்டின்னா, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் இந்த மாரி பரோட்டா, எனக்கு புடிச்ச ஐட்டங்கள்லாம் ட்ரை பண்ணுவேன். பெர்லின்ல பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து நெறைய காமனா இருந்துச்சு. ஸோ இதுல போகணும்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த பஸ்ல தான் நான் போக போறேன். அதுவும் மேல உட்காந்து போணும்னு ஆசை. இந்த மாதிரி மேல உட்காந்து ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி போறதே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. தனியா டிராவல் பண்ணி போறது, இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் வேற ஒரு கண்ட்ரில வந்து நான் தனியா டிராவல் பண்ணி போயி, இந்த மாரி ஹோட்டல்ல செக் இன் பண்ணி ஸ்டே பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையிலேயே நான் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஏதோ ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற மாரி ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் வந்து வருது. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வருது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் வருது. இது என்னோட ட்ரிப்ல வந்து லாஸ்ட் டே. இன்னைக்கு வந்து செக் அவுட் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, ஆஃபீஸ்ல டேய ஃபினிஷ் பண்ணிட்டு, அப்படியே நான் ட்ரெயின் ஏறி நைட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இந்த 4 நாளுமே பார்த்தீங்கன்னா, பெர்லின்ல நான் பெருசா எதுவுமே சுத்தி பார்க்கிறதே கிடையாது. ஆஃபீஸ்லேருந்து 6 மணி, 7 மணிக்கு வருவோம். அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றது தான். திரும்ப காலையில எந்திரிச்சு ஆஃபீஸ் போறது, வர்றது இதே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கு பெருசா சிட்டி எல்லாம் சுத்தி பார்க்கிறது ரொம்பவும் பிடிக்காது. அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆன மவுண்டன்ஸ், ரிவர் அந்த மாரி ஏரியாஸ பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். இன்னைக்கு பெர்லின்ல ஃபுல் டே ட்ரெய்னிங் முடிச்சுட்டு போகும்போது அஞ்சப்பர்ல போய் ஒரு கறி தோசை சாப்பிட்டு தான் கிளம்புனேன். ஏதோ இந்த ட்ரிப்ல சாப்பிடுறதுக்கே வந்த ட்ரிப் மாரி இருந்துச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.